சென்னை திருவான்மியூர்னாலே நமக்கு டிராஃபிக் அப்புறம் ஐடி கம்பெனிஸ் தான் உடனே ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அங்கே பல 100 வருஷமாக ஒரு அமைதியான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அதுதான் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில். இன்னைக்கு இந்த கோயிலோட இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல சாமிக்கு ஏன் மருந்தீஸ்வரர்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அகத்திய முனிவர் இங்கே வந்து தவம் பண்ணியிருக்காரு. அப்போ சிவன் அவருக்கு நேராக காட்சி கொடுத்து உலகத்தில் இருக்கிற நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய மூலிகைகளோட ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் இவருக்கு மருந்தீஸ்வரர்னு பேர். இங்கே சாமிக்கு பாலாபிஷேகம் செஞ்சு அந்த விபூதியை பூசுனா தீராத நோய் கூட கண்டிப்பாக தீரும்னு மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. சரி, திருவான்மியூர்னு எப்படி பேர் வந்துச்சு? நம்ம எல்லாருக்கும் வால்மீகி முனிவரை பற்றி தெரியும்ல. அவர் முதல்ல ஒரு கொள்ளைக்காரராக இருந்து அப்புறம் திருந்தி தன்னோட பாவங்கள் போக இந்த சிவனை தான் டெய்லி வந்து கும்பிட்டு இருக்காரு. அவர் கேட்டதுக்காக சிவனும் இங்கே இருக்கிற வன்னி மரத்தடியில் அவருக்கு காட்சி கொடுத்தாரு. வால்மீகி முனிவர் வழிபட்டதால் இந்த ஊருக்கு திருவால்மீகி ஊர்னு பேர் வந்துச்சு. அதுவே காலப்போக்கில் மாறி திருவான்மியூர்னு ஆயிடுச்சு. இன்னொரு சுவாரஸ்யமான கதையும் இருக்குது. வசிஷ்ட முனிவர் கோபப்பட்டு காமதேனு பசுவை சபிச்சிடுறாரு. அந்த சாபம் நீங்கள் காமதேனு இங்கே இருக்கிற சிவலிங்கத்து மேலே டெய்லி பாலை ஊற்றி விமோசனம் வாங்குச்சான். அதனால் சாமிக்கு பால்வண்ணநாதர்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஒரு நாள் வால்மீகியை பார்த்து பயந்து ஓடுன காமதேனு அவசரத்தில் லிங்கத்தை தெரியாமல் மிதிச்சிடுச்சு. ஆச்சரியம் என்னென்னா, இன்னைக்கு கூட மூலவரோட தலையிலையும் மார்புலையும் அந்த பசு மிதித்த தடம் அப்படியே இருக்குது. பொதுவாக சிவன் கோயிலில் மூலவர் கிழக்கு பார்த்து தானே இருப்பார். ஆனால் இங்கே மட்டும் மேற்கு பார்த்து இருப்பார். ஏன்னு கேட்டால், ஒரு தடவை பயங்கரமான மழை வெள்ளம். அபய தீட்சிதருங்கிற ஒரு தீவிர பக்தரால் சன்னதிக்கு முன்னாடி போகவே முடியல. சாமி முதுகு தான் தெரிஞ்சுது. உன் முகம் பார்த்து கும்பிட மாட்டேனான்னு அவர் கண் கலங்கி கேட்க அவருக்காகவே சிவன் மேற்கு பக்கமாக திரும்பி காட்சி கொடுத்துருக்காரு. எப்படிப்பட்ட வரலாறுல இவ்வளவு சிறப்புகள் இருக்கிற இந்த கோயிலுக்கு நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் டூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிவாய நம.